ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனமும் குரங்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் குரங்கு கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த காடு மிகவும் செழிப்பாகவும் நீர்நிலைகள் நிறைந்ததுமாகவும் இருந்துச்சு. எப்போதுமே அந்த காட்டில் சாப்பிட்றதுக்கு பழங்கள், நீர் நிலைகள், குளிர்ந்த காற்று எல்லாமே அந்த குரங்குகளுக்கு போதுமானதாக கிடைத்துட்டு இருந்துச்சு. அது அடர்ந்த காடுங்கிறதுனால பறவைகள் இனம் அதிகமாக இருக்கும். எப்போதுமே காக்கையும் சிட்டுக்குருவியும் நெருங்கிய நண்பர்கள். காக்கை சிட்டுக்குருவிட்ட என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவியே முந்தானத்து என்னுடைய தூரத்து சொந்தக்காரங்க வந்தாங்க. அவங்க என் வீட்டுக்கு வரத்துக்கு இடையில ஒரு பாலைவனம் கடந்து தான் வர வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பாலைவனம் ரொம்பவும் கொடூரமாகவும் தண்ணீர் கூட இல்லாம மரம் கூட இல்லாம இருக்குமாங்க. கொஞ்ச தூரம் அந்த பாலைவனத்தை கடந்து வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கை சிட்டுக்குருவிட்ட சொன்னுச்சு. சிட்டுக்குருவியும், ஓ அப்படியா, பாலைவனம் தான் இப்படிதான் இருக்குமா, நல்ல வேளை நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிட்டுக்குருவி காகமும் பேசிட்டு இருக்கத அந்த மரத்துக்கு கீழே இருக்க ஒரு குரங்கு கூட்டம் கேட்டுட்டு இருந்துச்சு. இதை கேட்ட குரங்கு கூட்டத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் அந்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுங்க பாலைவனத்தை பார்க்க நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நடக்க ஆரம்பிச்சு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, போற வழி வரைக்கும் பாலைவனமே வரல. ரொம்ப தூரம் கடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு வறட்சியான குளமும், அதை சுத்தி எந்த ஒரு மரம் எதுவுமே இல்லாம ரொம்பவும் வறட்சியா இருந்துச்சு. ஒரு கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துலயும் அந்த அளவுக்கு கிளைகளோ இலைகளோ இல்லை. அதுல ஒரே ஒரு குருவி கூடு மட்டும் இருந்துச்சு. இந்த குரங்குகள் அதிக வெயில்னாலையும் நடந்து வந்த களைப்புனாலையும் தண்ணீருக்கும் பழங்களை எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றும் தேடி தேடி பார்த்துச்சுங்க. அப்போ அந்த குரங்கு கூட்டத்துக்கு அதிக வெயிலா இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பார்க்கும்போது நீர்நிலைகள் அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது காணல் நீர். அதனால அந்த குரங்குங்க எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஓடி ஓடி போய் பார்க்கும்போது பக்கத்துல போனா அந்த தண்ணி இல்லவே இல்லை. இதை அந்த குருவி கூட்டுல இருந்து அந்த குருவி பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த குருவிக்கு முதல்ல புரியல. அதுக்கப்புறம் தான் அதை யோசிச்சிச்சு. ஓஹோ, இந்த குரங்கு கூட்டங்களை தண்ணீருக்கு தான் இப்படி திண்டாடுதுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த குருவி அந்த குரங்கள்கிட்ட கேட்டுச்சு. குரங்கு நண்பா, உங்களுக்கு இப்ப தண்ணி தேவைப்படுதா? என்ன பின்தொடர்ந்து வாருங்க, நான் உங்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்த கூட்டிட்டு கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரங்கு கூட்டத்தையும் கூட்டிட்டு போச்சு. அப்ப கூட்டிட்டு போனோடனே அந்த குரங்கு கூட்டங்கள் எல்லாமே சந்தோஷமா தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்போ அந்த குருவி கேட்டுச்சு, என்ன நண்பா, உங்களுக்கு நினைச்சது கிடைச்சிச்சா? தண்ணி குடிச்சிங்க, பக்கத்துல இருக்க பழங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க, இப்போ உங்களுக்கு நிறைவு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குரங்கு கூட்டத்துல இருந்த ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குருவிய கோவத்துல பிடிச்சி அதை கழுத்தை திருகி நசுக்கிடுச்சு. அதுக்கு மற்ற குரங்கு கூட்டங்க ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு அதை என்ன சொன்னுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம எவ்வளவு நேரமா தண்ணிக்கு அங்க இங்கேயும் காலநீர்ல பார்த்து ஓடணும், ஆனா இது நமக்கு உதவி செய்யவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சுதான் நமக்கு உதவி செஞ்சுச்சு. ஏன்னா நம்ம காணல் நீர்னு நமக்கு தெரியாமையே நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த வெயில்ல ஓடி ஓடி நம்ம பார்த்து பார்த்து களைச்சு போனோம். அப்ப இது அதெல்லாம் வேடிக்கை பார்த்து ரசிச்சுட்டு இருந்துட்டு லாஸ்ட்ல தான் நமக்கு உதவி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை துடிக்க துடிக்க அதை கொன்றுச்சு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கிறத நமக்கு எதனாலன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால உதவி செய்யவே முடியும். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த உதவி நமக்கும் நன்மையா முடியும். தீயவர்களுக்கு உதவி செஞ்சா அந்த நன்மையே நமக்கு தீமையில முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.